வாழ்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய 6 பேர் யாழ் போலீஸ் நிலையத்தில் சரண். நேற்று நள்ளிரவு முதல் ஜனாதிபதி அமுல்படுத்தும் அவசர சட்டம். நோயாளர்கள் அதிகரிப்பு, தொற்றாளர்களை அனுமதிக்க மறுக்கும் வைத்தியசாலைகள். கட்டுநாயக்க விமான நிலையம் வந்த பாரிய சரக்கு விமானம். கடுமையான நிதி நெருக்கடி, நிதி அமைச்சு எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கை. இலங்கையில் ஏற்பட்டுள்ள அவல நிலை, நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள். குறைபாடுகளை உடனடியாக நிவர்த்தி செய்து தடுப்பூசி திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும். ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படைகள் முழுமையாக வெளியேற்றம். மீரா ஆயுர்வேதா, ஜூரிச், சுவிட்சர்லாந்து. பஞ்சகர்மா ஆயுர்வேத முறைப்படி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ், அப்யங்கா, ஸ்ரோதரா போன்ற சிகிச்சைகள் முறைப்படி தேர்ந்தவர்களால் வழங்கப்படுகிறது. உங்கள் மருத்துவ காப்புறுதி கிரங்கன் காசா ஊடாக கட்டணம் செலுத்தலாம். 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம். டாக்டர் மீரா ஃபார் a free consultation. மீரா ஆயுர்வேதா, ஜூரிச் மற்றும் லாண்ட்வார்க், சுவிட்சர்லாந்து. யாழ்ப்பாணம் குருநகரில் நடத்தப்பட்ட வாழ்வெட்டு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய 6 பேர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக யாழ்ப்பாண போலீசார் கூறியுள்ளனர். யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் கடந்த 22ஆம் தேதி இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் அந்த பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய ஜெரன் என்ற இளைஞர் உயிரிழந்துள்ளதுடன் 2 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த யாழ்ப்பாண போலீசார் பிரதான சந்தேக நபர்களான பாசையூர் ஹெமியன் சகோதரர்களை தேடி தீவகம் உட்பட பல இடங்களில் தேடுதல் நடத்தியிருந்தனர். இந்த நிலையில் பிரதான சந்தேக நபர் உட்பட 6 பேர் நேற்று யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். எனினும் சந்தேக நபர்களான சகோதரர்களில் ஒருவர் இன்று சரணடைந்தவர்களில் இல்லை என்று போலீசார் குறிப்பிட்டனர். விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட யாழ்ப்பாண போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தில் யாழ்ப்பாணம் போலீசாரால் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 5 பேர் நீதிமன்றத்தின் உத்தரவில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அத்தியாவசிய பொருள் விநியோகத்திற்கான அவசர சட்ட விதிமுறைகளை இன்று நள்ளிரவு முதல் அமல்படுத்த ஜனாதிபதி கோட்டாபாய ராயபக்ச தீர்மானித்துள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 2வது சரத்தின் பிரகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய இதனை அமல்படுத்த ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. அதற்கமைய நெல், அரிசி, சீனி உட்பட அத்தியாவசிய பொருட்களை பதுக்கி வைத்தல், அதிக விலைக்கு விற்றல் உள்ளிட்ட செயற்பாடுகளின் ஊடாக நுகர்வோரை அசௌகரியத்திற்கு உள்ளாக்கும் சந்தை முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டு விலை அல்லது சுங்கம் இறக்குமதி செய்த விலை என்பவற்றை அடிப்படையாக கொண்டு மேற்படி உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்து மக்களுக்கு நியாயமான விலையில் வழங்குவதற்கு அங்கீகாரம் பெற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதற்கும், அரசு வங்கிகளின் ஊடாக மொத்த கொள்வனவுக்காக வழங்கப்பட்டுள்ள கடனை கடன் பெற்றவரிடம் அறவீடு செய்யக்கூடியவாறும் இது நடைமுறைப்படுத்தப்படுவதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் வைத்தியசாலைகளில் புதிய நோயாளிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் கொரோனா தொற்றாளர்களுக்காக மருத்துவமனைகளில் ஒதுக்கப்பட்டுள்ள வார்டுகள் நோயாளிகளால் நிரம்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. தற்போது சில வைத்தியசாலைகள் கொரோனா தொற்றாளர்களை பொறுப்பேற்க மறுத்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் 10 கொரோனா நோயாளர்களின் வார்டுகள், வட கொழும்பு வைத்தியசாலையில் 13 கொரோனா நோயாளர்களின் வார்டுகள் நோயாளிகளால் நிரம்பியுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. இன்று காலை மேலும் 1,50,000 டோஸ் ஃபைசர் கொரோனா தடுப்பூசி இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டது. கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த கட்டார் ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான சரக்கு விமானம் மூலம் இந்த தடுப்பூசிகள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தடுப்பூசிகள் நெதர்லாந்தில் இருந்து கட்டார், டோஹாவிற்கும் பின்னர் இலங்கைக்கும் விமானம் மூலம் கொண்டுவரப்பட்டுள்ளது. தடுப்பூசிகள் இறக்கப்பட்ட பின்னர் அவற்றை குளிர்சாதன பெட்டியில் சேமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கம் எதிர்கொள்ளும் கடுமையான நிதி நெருக்கடியின் மத்தியில் செலவினங்களை கடுமையாக கட்டுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்று நோய் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசாங்கத்தால் எதிர்பார்க்கப்படும் வருவாய் கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் இந்த ஆண்டு செலவுகளை ஈடு செய்ய இது போதுமானதாக இருக்காது என்றும் நிதியமைச்சர் பசில் ராயபக்ச அமைச்சரவையில் தெரிவித்துள்ளார். இலங்கையில் சீனிக்கு ஏற்பட்டுள்ள பெரும் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர். இந்நிலையில் சதோசாவில் விற்பனை செய்யப்படும் சீனியை பெற்றுக்கொள்ள மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அமைச்சர் லசந்த அழகியவண்ண வெளியிட்ட தகவலை அடுத்து சதோசாவில் சீனியின் விலை சடுதியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ சிவப்பு சீனி தற்போது 130 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கமைய நேற்றைய தினம் முதல் 10 ரூபாயினால் சீனியின் விலையை அதிகரிக்க சதோசா நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அத்துடன் ஒரு குடும்பத்திற்கு 1 கிலோ சீனி மாத்திரமே விற்பனை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதனை பெற்றுக்கொள்வதற்கு சதோசா நிறுவனங்களுக்கு முன்னால் நீண்ட வரிசையில் மக்கள் நிற்பதாக சில சதோசா நிறுவனங்களின் சீனி நிறைவடைந்துள்ளமையினால் மக்கள் கொள்வனவு செய்ய முடியாமல் வீடு திரும்ப நேரிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டில் முன்னெடுக்கப்படும் தடுப்பூசி திட்டத்தை விரிவுபடுத்தி உடல்நலம் பாதிக்கப்பட்ட மற்றும் வெளிநாடு செல்லவிருப்பவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்துமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டுள்ளது. உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தற்காலிக நிலையங்களில் தடுப்பூசி வழங்கப்படுவதில்லை என்றும் அவர்கள் அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு அனுப்பப்படுகின்றார்கள் என்பதை சுட்டிக்காட்டியே சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன இதனை தெரிவித்தார். இருப்பினும் சில வைத்தியசாலைகளில் பிரத்யேகமாக தடுப்பூசி வழங்குவதற்குரிய வசதிகள் இல்லை என்பதால் அவர்கள் மீண்டும் தற்காலிக நிலையங்களுக்கு திரும்புவதாகவும் அவர் கூறினார். ஆகவே அனைத்து வைத்தியசாலைகளிலும் கடுமையான உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கான வசதிகள் இருக்க வேண்டும் என உபுல் ரோஹன குறிப்பிட்டார். இதேவேளை வெளிநாடு செல்ல விரும்புவோர் அதற்கு தேவையான ஆவணங்களை இதுவரை பெற்றுக்கொள்ளாதமையின் காரணமாக தடுப்பூசியை பெறுவதில் சிரமத்தை எதிர்கொள்வதாகவும் உபுல் ரோஹன தெரிவித்தார். ஆகவே தற்போதைய தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை தொடர்பாக மீளாய்வு செய்து குறைபாடுகளை உடனடியாக நிவர்த்தி செய்யுமாறு அவர் அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். ஆப்கானிஸ்தானில் எங்கள் 20 வருட இராணுவ இருப்பு முடிந்துவிட்டது என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நேற்று நாட்டு மக்களிடம் உரையாற்றினார். அப்போது அவர் கூறியதாவது: கடந்த 17 நாட்களில் எங்கள் படைகள் அமெரிக்க வரலாற்றில் மிகப்பெரிய விமான போக்குவரத்தை இயக்கி 1,20,000 அமெரிக்க குடிமக்கள், எங்கள் நட்பு நாடுகளின் குடிமக்கள் மற்றும் அமெரிக்காவின் ஆப்கானிய நட்புறவாளர்களை வெளியேற்றின. ஆப்கானிஸ்தானில் எங்கள் 20 வருட இராணுவ இருப்பு முடிந்துவிட்டது. ஆப்கானிஸ்தானில் இருந்து ஆகஸ்ட் 31 அதிகாலையில் அமெரிக்க படைகள் முழுமையாக வெளியேறுகின்றன. ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேற விரும்பும் அமெரிக்கர்கள் ஆப்கானிஸ்தான் மக்கள் மற்றும் வெளிநாட்டினருக்கு பாதுகாப்பான வழியை உறுதி செய்வதற்காக எங்கள் சர்வதேச நட்பு நாடுகளுடன் தொடர்ந்து ஒருங்கிணைக்க தலைமை வகிக்குமாறு நான் வெளியுறவு செயலாளரிடம் கேட்டுக்கொண்டேன். இன்று நிறைவேற்றப்பட்ட UNSC தீர்மானம் இதில் அடங்கும். நாளை பிற்பகல் ஆப்கானிஸ்தானில் எங்கள் இருப்பை ஆகஸ்ட் 31 மேல் நீடிக்கக்கூடாது என்ற எனது முடிவை மக்களுக்கு எடுத்துரைக்கின்றேன். திட்டமிட்டபடி எங்கள் விமான பயணத்தை முடிவுக்கு கொண்டுவர கூட்டுத் தலைவர்கள் மற்றும் எங்கள் தளபதிகள் அனைவரின் ஒருமித்த பரிந்துரை இது. தாலிபான்கள் பாதுகாப்பான பாதையில் உறுதிமொழிகளை செய்துள்ளனர். மேலும் உலக நாடுகள் அவர்களை தங்கள் கடமைகளுக்கு கட்டுப்படுத்தும். ஆப்கானிஸ்தானில் நடந்து வரும் ராயதந்திரம் இதில் அடங்கும். ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேற விரும்புவோருக்கு விமான நிலையத்தை மீண்டும் திறக்க தாலிபான்களிடம் ஒருங்கிணைப்புடன் செயல்படுவோம் என தெரிவித்துள்ளார்.